வணக்கம். முதல்ல மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ஸ்ரீ ஐயப்பன் படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்க போது தான் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினேன். 2 கிட்னியும் போச்சுது. அதுக்கு பிறகு வந்து முதல் டப்பிங் பேசுனதும் இந்த படம் தான். இன்றைக்கி நான் 5 நாள் பெட்டில் இருந்துட்டு இந்த படத்துக்காக தான், இந்த பேட்டிக்காக தான் இன்றைக்கி காலையில் ரிச்சார்ஜியாக வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு போகணும் திரும்பவும். இந்த படம் ஒரு தரமான படம். உண்மையாக ஐயப்ப பக்தருக்கு இது கொடுப்பனவு, இதை பார்க்குறது கொடுத்து வைக்கணும். பெண்கள் போகக்கூடாதுன்றதுக்கு காரணம் தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் தேவையில்லாமல் சண்டை போட்டாங்க, பெண்கள்லாம் கோச்சிக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த காரணத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. மியூசிக் பிரம்மாண்டமாக போட்டிருக்கார். அதே மாதிரி 67 ப்ரொடியூசர்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கியிருக்க இந்த படத்தை இயக்குனர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார், எவ்வளோ ஒற்றுமையாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறது பாருங்கள். படம் முற்றிலும் பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த படத்தில் பாதியில் நான் நிற்க முடியாமல் போச்சு கஞ்சாக்கார போட. ஏன்னா அப்போ தான் நான் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இன்றைக்கி இந்த உடல்நிலை சரியானதும் மீண்டும் நான் மாலை போட்டு ஐயப்பன்கிட்ட வர்றேன்னு வேண்டிக்கிறேன். இதே நேரத்தில் ஒரு கோரிக்கை வர்றேன். எனக்கு 9 லட்ச ரூபா செலவு ஆப்ரேஷனுக்கு. நடிகர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் ஆப்ரேஷனை நல்லபடியாக முடித்து மீண்டும் திரையுலகுக்கு வருவேன். இந்த படத்தை வெற்றியடை செய்கிறது மீடியா நண்பர் உங்கள் கையில். நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துட்டீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக அதை வெற்றி படம் வாங்கிடுவாங்க. அதில் மாற்றமே இல்லை. உண்மையில சொல்ல தரமான ஒரு படம். நன்றி, வணக்கம்.